இப்போ அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள் அண்டு மதிய வணக்கங்கள். ஏன்னா மத்தியானமே ஆயிடுச்சு. அதனால் என்ன இதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? என்னப்பா இதாவது இந்த பொங்கலுக்கு ஏதோ ஒரு 500 1000 கொடுப்பாங்கன்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. அதில் நானும் ஒரு ஆள்னு வச்சுங்க. ஒன்றுமே இல்லை. என்ன டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்தப்போ என்ன ஏடிஎம்கே போடுது, அந்த போர்டு போட்டுச்சு. கொரோனா டயத்தில் கூட 5000 பத்தாது, இப்போ 20000 கொடுங்க, 2000 கொடுங்க, 3000 கொடுங்க, 5000 கொடுத்துனுங்க சொல்லிட்டு கிடந்தாங்க. சரி, ஆட்சி மாதிரி டிஎம்கே ஆட்சி வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்தாங்க. இந்த வருஷத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா காசு இல்லைங்கிறாங்க. இந்த காசெல்லாம் இருக்குது, காசு இல்லைன்னா சொல்ல, இந்த காசெல்லாம் இருக்குது. இந்த காசெல்லாம் இப்போ எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களும் நான் சொல்கிறேன். அதுக்காண்டி என்னை வந்து கமெண்டில் யாரும் திட்டக்கூடாது, சரியா? இது ஒரு அரசியலும் கிடையாது. இது எல்லாருக்கும் உள்ள இயல்பான ஒரு, எல்லாருக்குமே தெரியும், தெரியாமலாம் கிடையாது. இப்போ காசெல்லாம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? எங்கேயும் போகாது, நம்ம மக்கள்கிட்ட தான் போவோம். ஆனால் எந்த மக்கள்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது இப்போ, சரிங்களா? என்ன, அதனால் எல்லா காசும் இப்போ அங்கே போகுது. என்ன, அதுக்கு முன்னாடி ஓட்டுக்கு 5000 10000, இப்போ ஓட்டுக்கு 20000 போகும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது இப்போ, அங்கே போகுது பூரா காசும். அதனால தான் இங்கே இல்லைங்கிட்டாங்க. காரணமே அதான். இப்போ கணக்கு பண்ணி பார்த்துருப்பாங்க, ஒரு ரேஷன் அட்டைக்கு 1000 2 கோடி ரேஷன் அட்டைக்கு எங்கேயோ போகுதுன்னு. ஏன் அந்த காசு பூரா இதில் போட்டு இடைத்தேர்தலில் ஜெயிச்சே ஆகணுமே? ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் தோற்றா அடுத்த ஆட்சி கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அது அவங்களுக்கும் நல்லா தெரியும், மற்ற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இந்த இடைத்தேர்தலில் ஈரோட்டில் டிஎம்கே ஜெயிச்சே ஆகணும். அதுக்காண்டி டிஎம்கே எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகும் இந்த ட்ரிப்பு, சரிங்களா? இது வந்து 2வது இடைத்தேர்தல் அதே தொகுதியில். ஃபஸ்ட்டு அவரோட பையன் நின்று எம்எல்ஏ இருந்தாப்புல, இறந்துட்டாப்புல. அடுத்தது இகேஎஸ் இளங்கவன் இருந்தாப்புல, அவரும் ஜெயிச்சாப்புல. இப்போ அவரோட மறைவுக்கும் இறந்துட்டாப்புல. அதனால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அதனால் இந்த இடைத்தேர்தலையும் டிஎம்கே தான் ஜெயிக்கணும். இல்லை காங்கிரஸ் எல்லாம் நிறுத்துகிறாங்களா, டிஎம்கே எல்லாம் நிறுத்துகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் ஆளுங்கட்சி டிஎம்கே தான் ஜெயிக்கணும். அதுக்காண்டி டிஎம்கே எவ்வளவு வேணாலும் இறங்கி போய் எவ்வளவு செலவு செஞ்சாலும் கோடி கணக்கில் செலவு செய்யும் இந்த ட்ரிப்பு. அந்த நாட்டு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் சந்தோஷமாக இருக்கலாம். என்ன, பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நினைக்கிறேன். 2025 மீண்டும் ஒரு ஜாக்பாட்டு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு. ஓகே, நன்றி. இதுக்காண்டி எங்களுக்கு பொறாமலை எதுவும் கிடையாது நண்பர்களே. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்க்கும் நண்பர்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். எங்களுக்கு பொறாமலாம் கிடையாது, பயன்படுத்திங்க, சரிங்களா? இன்றைக்கி காற்று கிழக்கு அடிக்கும், கண்டிப்பாக நாளைக்கு காற்று மேற்கும் அடிக்கும், வடக்கும் அடிக்கும், தெற்கும் அடிக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் காசை வாங்குறத கூட உங்கள் தொகுதிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்தா தான் ஓட்டு போடும் நின்றுங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. செஞ்சு கொடுத்துட்டு தான் ஓட்டே கொடுத்தா தான் ஓட்டு போடுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக செஞ்சுடுவாங்க. கரண்டாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், சரிங்களா? பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த 5 நீ செஞ்சால் தான் நான் உனக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை, இந்த ஒரு மாதத்தில் இந்த 5 ஜெயிக்க செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும் ஆஸ்பத்திரி, கரண்டு, தண்ணி, ரோடு, பள்ளிக்கூடம், இந்த 5ம் உங்கள் தொகுதிகளுக்கு எங்கெங்கே வேணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ இது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை. தப்பாக இருந்தால் மன்னித்து கொள்ளவும். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மீண்டும்